நேர்களே, தற்போது ஈரானுடைய கொதிநிலை அரசியல் என்னவாக இருக்கிறது என்பதை சர்வதேச செய்திகளின் ஒரு கன்வர்ஜென்ஸ் மெசேஜாக ஒன்றிணைத்து இணைப்பு செய்தியாக நான் உங்களுக்கு ஒரு அனலிட்டிக்கல் எக்ஸ்போஷர். ஈரான் என்பது உலகத்தின் மிகப்பெரிய தேசம். உலகின் வரலாற்றில் முதல் நாடு பாரசீகம்தான் ஈரான். ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி என்று சொல்கிற கலாச்சார பெருமை கொண்ட ஒரு மிகப்பெரிய தேசம் ஈரான். இந்த நாட்டை அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் காரணமாக உலகத்தில் ஒரு எத்திக்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் 45 ஆண்டுகளாக அது வறுமையிலே, அந்த நாட்டினுடைய வளங்கள் அனைத்தும் அமெரிக்காவால் சுரண்டப்படுகிற ஒரு சூழலை நாம் இப்போது காணலாம். 1979 ஆண்டு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் காப்ஸ் என்று சொல்லக்கூடிய புரட்சிகர இஸ்லாமிக் குரூப்ஸ் உருவாக்கப்பட்ட பின்பு, ஷாவுடைய ஆட்சியின் அந்த காலத்திற்கு பின்பு அது தற்போது ஒரு நெருக்கடியான அமெரிக்காவின் எதிரி நாடாக அமெரிக்கா அதை வகைப்படுத்தியது. ரஷ்யாவை போன்று, சீனாவை போன்று, வடகொரியாவை போன்று அமெரிக்காவின் பிரதான எதிரிகளில் மத்திய கிழக்கில் ஈரான் பார்க்கப்பட்டது. ஈரான் இந்த நிலையில் அதனுடைய ஏராளமான வர்த்தகங்கள் தடைபெற்றது. எண்ணெய் உற்பத்திகள் அதிகரிக்க முடியாத நிலையில் தொடர்ந்து அந்த நாட்டு மக்கள் பெரும் சிக்கலை சந்தித்தார்கள். இந்த நிலையில ஈரான் தன்னாலான கண்டுபிடிப்புகளை அமெரிக்கா, சோவியத் யூனியனுக்கு, சீனாவுக்கு சமநிலையான ஏவுகணை தொழில்நுட்பம், ட்ரோன் தொழில்நுட்பம், தன்னால் தானியங்கி விமானங்கள், ஆளில்லா விமானங்கள், இப்படி எல்லா துறைகளிலும் அவர்கள் மிசைல் தொழில்நுட்பம், ட்ரோன் தொழில்நுட்பம், விமானங்கள், கட்டமைப்புகள், இராணுவம், ஆய்வுகள், அணு ஆயுதம், இப்படி பல நுணுக்கங்களை அவர்கள் பெரிய அளவில் கற்றுக்கொண்டார்கள். சொல்ல போனா இந்த ஈரான் உக்ரைனுக்கு சப்ளை பண்ணி அதன் மூலமாகத்தான் ஷாஹின் 131 நினைக்கின்றேன், அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு எதிராக நடந்த உக்ரைனுடைய ஆதரவு போரில் ரஷ்யா வெற்றி பெற்றது என்று கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்க தொழில்நுட்பத்தில் இருந்தான். இப்ப அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னா, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகளும் அமெரிக்காவுடைய கைப்பாவைகள் தான். சவுதி அரேபியா, பஹ்ரைன், அந்த நாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒமன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், துருக்கி, கத்தர், எகிப்து, எல்லா நாடுகளும் சவுதி அரேபியாவுடைய கையாள்கள், அதாவது அமெரிக்காவின் கையாள்கள். அப்ப அதுல ஒரே ஒரு நாடு ஷியா இஸ்லாமிக் பிரிவினைவாத ஷியா முஸ்லிம்களின் தலைமையாக இருக்கக்கூடிய ஈரான். அந்த நாட்டினுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கமெனி அமெரிக்காவை ஷாத்தான்களின் பிள்ளைகள் என்று வர்ணித்தார். இடையில அவர்களுக்குள் அமெரிக்கா இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதன் விளைவாக அணு ஆயுதத்தை சர்வதேச அளவிலே குழுக்கள் மானிட்டர் பண்ணணும், நீங்க வந்து பாருங்கள், நாங்கள் என்ட்ரி செய்யப்பட்ட ஆயுதங்கள் அணு கழிவு இதில் வச்சிருக்கிறோம், ஆனால் இட் இஸ் ஒன்லி த பர்பஸ் ஃபார், நாங்கள் மக்களுக்கானதாகத்தான் இருக்கும், பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம், அந்த ப்ளூரிஸ்ட் நேஷனாக மாற்றுவதற்கு யூட்டிலைசிங் எலக்ட்ரிசிட்டி, கன்சியூமிங், ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், மற்றபடி இராணுவத்திற்காக ஒரு டிசாஸ்டராக, ஒரு டிஸ்ட்ரக்ஷனுக்காக நாங்கள் அதை பயன்படுத்த போவதில்லை. யூ வில் கம் அண்ட் ஃபைண்ட் வாட் வி ஹாவ் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ஆனால் அதை ஏற்க மறுத்த அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நீ ஒன்று கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டு போயிரு அப்படின்னாங்க. அப்போ அவங்க கேட்டான், நீ வச்சிருக்கிற 15,000 8,000 12,000 குண்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் வைத்திருக்கிறான் 90 குண்டுகள், அதை பற்றியெல்லாம் பேசல. யூரோப் நாடுகள் அனைத்தும் சேர்ந்து, அமெரிக்காவும் சேர்ந்து, இஸ்ரேலும் சேர்ந்து என்ன மட்டும் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றிய, அது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போனது. அமெரிக்கா திடீரென அட்டாக் பண்ணாங்க. 3 அணு ஆயுத தளங்களை, இஸ்பஹான், ஃபர்தோஸ் மற்றும் நட்டான்ஸ்,
ஆனா உண்மையிலே நடந்தது என்ன? அந்த தளங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. அது எங்க இருக்குன்னு இதுவரைக்கும் தெரியாது. ஆனா அமெரிக்கா திருப்பி திருப்பி சொன்னா நாங்க காலி செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு. ஆனாலும் உண்மை தெரிந்த இஸ்ரேல் அதிபர் பயத்தில் ஆடி போய்விட்டார். ஏன்னா இப்ப அவங்ககிட்ட இருக்கிற குண்டு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு என்ரீச் பண்றாங்கன்னா ஒரு 450 கிலோகிராம்ஸ் கையில இருக்கான். 1/2 டன்னுக்கு கம்மியா. அதன் மூலம் 10லிருந்து 20 குண்டுகளை செய்ய முடியும். ஒரு 5 குண்டு போட்டாலே இஸ்ரேல் காலி. அப்ப அவனுக்கு பயம் வருது. அமெரிக்கா இவனை காலி செய்யறதற்கு எல்லா திட்டமும் போட்டான். காரணம், மத்திய கிழக்கில் எல்லாரும் அவனுடைய அடிமைகளாக இருக்கிற போது பிராக்சிகளாக ஹூதிகள், ஹிஸ்புல்லாக்கள், ஹமாஸ், ஷியாக்கள், அது மாதிரி சிரியாவில் உள்ள ஏராளமான குழுக்கள். சிரியாவும் அமெரிக்காவின் கைப்பாவை தான் இப்பொழுது ஆயிருக்கிறது. பஷர் அல் ஆசாத் மறைவுக்கு பின்பு அல்சாருடைய ஆட்சியில அது மாறி இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து இருக்கிறான். நீ எப்படி வளர்றது? நான் மட்டும்தான் வளர்வேன், என்னுடைய ஆளாக இஸ்ரேல் இருப்பான். பிராக்சி யூத முஸ்லிம்கள் நாடுகள் எல்லாம் வளர்ந்து விடக்கூடாது. நாங்க உங்க நாட்டுக்கு பாதுகாப்பை தர்றோம். உங்க நாட்டுக்கு F-35 F-22 B-1 B-2 பாம்பர்ஸ், F-35 எல்லாம் சப்ளை பண்றோம், டெக்னாலஜி சப்ளை பண்றோம். நீ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு ஈரானை அவர்கள் படுத்தும் போது ஈரான் வல்லமையாக உருவாகியது. துருக்கி அமெரிக்காவுக்கு சமமான ஒரு 5ஆம் தலைமுறை விமானங்களை வடிவமைச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய நாடுகள் அங்கெல்லாம் அறிவாளிகள் தான். சமீப காலமாக அவர்களெல்லாம் மூடர்களாக மாடி போனதற்கு அமெரிக்காவின் மிரட்டலின் காரணமாக இன்றைக்கு வறுமையில் அந்த நாடு போய்விட்டது. விளைவு என்ன தெரியுமா? ஒரு அமெரிக்க டாலரை அவங்க வாங்கணும் அப்படின்னா அவன் நாட்டில் இருக்கக்கூடிய 14 லட்சம் ரூபாயை கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த நாட்டுடைய 14 லட்சம் ரியால் கொடுத்தால் மட்டும்தான் யூஎஸ்டைய $1, அதாவது 1.4 மில்லியன். அந்த அளவுக்கு அந்த நாட்டுடைய பணம் வேல்யூ எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா, போன வருஷம் 74% டிக்ளைன் எகெயின்ஸ்ட் டாலர். இப்போ இந்த வருஷம் போன வருஷம் 56% குறைந்த இஸ்ரேல், அதாவது ஈரானுடைய ரியாலின் மதிப்பு இந்த ஆண்டு அது 76% கீழே சரிந்தது. விளைவு இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். என்ன செய்யறது? 5 ரூபாய்க்கு விற்ற பொருட்கள் 25 ரூபாய்க்கு விற்க ஆரம்பித்தது. நாட்டின் பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தி இழந்த மக்கள் வறுமையின் பால் கொண்டு செல்லப்பட்டார்கள். அமெரிக்கா இதை ரசித்தது, இஸ்ரேலும் இதை ரசித்தது. அவர்கள் இவர்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை. விளைவின் இந்த கடினமான சூழ்நிலை ஜூலைக்கு பின்பு நடந்த 12 நாள் போரில் ஏராளமான இழப்புகளை உளவாளிகள் மூலம் ஈரான் சந்தித்து போய்விட்டார்கள். காரணம், ஈரானுடைய பல கட்டமைப்புகள், இராணுவ நிலைகள் உளவாளிகளின் மூலமாக ரெடார் கருவிகள் செயலிழக்கப்பட்டது. அதனால 200க்கும் மேற்பட்ட விமானங்களை ஒரே நள்ளிரவில் உள்ளே வந்து தாக்கி இஸ்ரேலால் அழிக்க முடிந்தது. அதை எதிர்கொள்வதற்கு எல்லா வல்லமை இருந்தும் அதனுடைய ரெடார் கருவிகள் இயங்க முடியாமல் போனதற்கு உளவாளிகள் தான் காரணம் என்பதை பின்னால் தெரிந்து கொண்டு ஆயிரக்கணக்கான யூத உளவாளிகளை தற்போது வரை அவர்கள் கழுகேட்டி கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த நாட்டில் மக்கள் போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டக்காரர்களிடத்தில் அந்த நாட்டினுடைய அதிபர் ஜனாதிபதி மசூத் பெஸிஷ்கியான் மக்களை கூப்பிட்டார்கள். நீங்க வந்து பேசுங்க, நாங்க உங்களுடைய உண்மையான விஷயத்தை சொல்றோம், போராடாதீர்கள். மீண்டும் பலரை கைது செய்திருக்கிறார்கள். அலி ரஜானி என்று சொல்லக்கூடிய மிக முக்கிய ஆளுமை கடும் கண்டனத்தை தேசிய டிஃபென்ஸ் குழுவினுடைய நேஷனல் பாதுகாப்பு தலைமையகம் அமெரிக்காவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில வெனிசுவேலாவினுடைய நிக்கோலஸ் மதுராவை அந்த நாட்டுக்குள் கைது செய்ததை போன்று நாங்க படைகளோடு உள்ள வருவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலை யார் விடுறா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை நோக்கி விடுகிறார். அவங்க சொன்னாங்க, நீ வந்து இறங்கி பார், நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம்.
யார்? ஈரான். நீ நாட்டுக்குள்ள காலை வைத்துட்டு நீ தப்பிட முடியாது. அது அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். உலகத்துல பெரிய நாடு, இந்த லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெனிசுவாலா வேறு, இஸ்லாமிய நாடுகளில் தனி சித்தாந்தத்தை கொண்ட நாடு வேறு. நல்லா கவனிங்க, இந்த முஸ்லிம் நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து தோல்வியை சந்திப்பதற்கு காரணம் அவர்களது சித்தாந்தம். கையில எதுவுமே இல்லை, தோளில் ஒரு துணி வைத்திருந்தார்கள், நீளமான துப்பாக்கி, தலிஃப்கள். 18 வருஷ போரில் ஓட ஓட விரட்டினான் அமெரிக்காவை, கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியல. காரணம் அவனது சித்தாந்தம். அமெரிக்கா என்ன சொன்னா, அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அமெரிக்காவுடைய ஆள் யாரு? அசரப் கானிங்கிறவனை நியமிச்சாங்க. அவர் இருந்தார் ஆட்சியில. அமெரிக்க படைகள் 2020 போன மாத்திரத்திலே ஓடி போய்விட்டார். விளைவு இன்றைக்கு தலிபான்களின் தலைமையில் ஒரு பெரிய ஆட்சி, இஸ்லாமிக் எமிரேட்ஸ் அங்கே உருவாகிவிட்டது. அது இந்தியாவோடு நட்புறவோடு இப்பொழுது இருக்கின்றது. அவர்கள் எந்த பிரச்சனைக்கும் போறதில்லை, தன் நாட்டை மட்டுமே வளப்படுத்தும் பெரும் முயற்சியில் பில்லியன் கணக்கான அக்ரிமெண்ட்டை சீனாவோடு போட்டு கனிம வளம் உள்கட்டமைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களைத்தான் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பயங்கரவாதிகள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அவர்களை யாரும் பயங்கரவாதிகள் என்று சொல்றதில்லை. பயங்கரவாதிகளை உருவாக்குவதே இவர்கள் தானே. அப்ப அந்த உருவாக்கத்திற்கு பின்பு உலகின் பெரும் தேசமாக இன்னும் ஒரு 25-30 வருஷத்துல கண்டிப்பாக ஆப்கான் உருவாகும், ஒரு அமைதி மண்டலமாக உருவாகும். அந்த நாட்டில் பெண்களுக்கான ஒரு தடை இருக்கிறது, அது வேறு டாபிக். இப்பொழுது ஈரானில் வெனிசுவேலாவை மாதிரி இவர்கள் காலை நுழைக்க முடியுமா என்றால், அமெரிக்க இராணுவம் அழிந்து போகிற நிலையில் ஈரான் இருக்கிறது. ஈரானுடைய இராணுவ நிலைகள், ஈரானுடைய சைபர் அட்டாக்ஸ், ஈரானுடைய ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன், ஏவுகணைகள், ட்ரோன் சிஸ்டங்கள், விமானங்கள், இன்றைக்கு அவங்கள்ட்ட SU-57, CJ-10 போன்றவைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ரெடார் கருவிகள், அது மட்டும் இல்லாமல் IRGC போன்ற இஸ்லாமிய தற்கொலை தார படைகளையும் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் மிரட்டலை, வெனிசுவேலாவை போன்ற மிரட்டலை அவர்கள் செய்தாலும் ஒன்றும் நடக்காது. ஆகவேதான் ஈரான் சொல்கிறது, என் நாட்டில் காலை வைத்துப்பார். டிஃபென்ஸ் செக்ரட்டரி நேஷனல் சொல்கிறார், என் நாட்டுக்குள்ள வா, நீ காலை வச்சிட்டு தப்பிரு அப்படிங்கிறான். ஆனால் நிச்சயமா அமெரிக்கா இறங்க மாட்டான். ஆனால் தற்போது பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிலிருந்து அங்கே சென்றிருக்கிறார். எப்படியாவது போரை தூண்டி அடிக்க வேண்டும் என அவர்கள் திட்டமிடுகிறார்கள். மொசாத், சின்பட், CIA மூன்றும் இணைந்து உளவு வேலையை பார்த்ததன் விளைவாக மக்கள் போராட்டத்தை தூண்டிவிடுவதாகவும் குற்றச்சாட்டுகளை ஈரான் எழுப்பியிருக்கிற நேரத்தில், அதற்கு குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் ஈரானின் வறுமை ஒரு மிக முக்கிய காரணம். 50 வருஷமா, 1979 இன்னைக்கு 50 வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேல போன பிறகும் வறுமையில் அந்த நாடு போகிற போது எழுச்சி வரும், போராட்டம் வரும். அதுதான் அங்கு உள்ள சிக்கல். அந்த வறுமைக்கு காரணம், அவன் நாட்டில் இருக்கும் வளத்தை உலகத்திற்கு விற்க முடியாமல் அமெரிக்கா தடை செய்து கொண்டே இருக்கிறான். காரணம், நீ கண்டுபிடிக்க கூடாது, அணு ஆயுதங்களை மட்டும் இல்லை, ஏவுகணையும் நீ கண்டுபிடிக்க கூடாது. இது என்ன நியாயம்? நானும் இஸ்ரேலு மட்டும்தான் உலகத்தை ஆட்டி படைப்போம், முஸ்லிம் நாடுகள்லாம் எங்கள்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தடை. ஆனால் இப்போது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராந்திய போராக இது மாறும் ஆபத்து இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் ஒரு கோலியேஷன், நான் யூதன் என்று ஓப்பன் டெக்ளரேஷன் சொல்லுகிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால் இன்னும் அதிக பிரச்சனைகள் வரும். அவருடைய பாலிசி, உலக நாடுகளை அழுத்தக்கூடிய அந்த வல்லாதிக்க சக்தி, என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுதான் இஸ்ரேலுடைய தற்போதைய போர் முழக்கம், அமெரிக்க தூண்டுதலுக்கு எதிராக ஈரானுடைய பதில் சவாலாக இருக்கிறது. ஆக ஈரான் ஒரு வல்லமை கொண்ட தேசம், அவ்வளவு ஈஸியா அமெரிக்கா உள்ள போயிட்டு தப்பாது. ஆனால் அமெரிக்கா இறங்க மாட்டான். இருந்த போதிலும் தாக்குதல்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் விமானங்களின் மூலம் தாக்குதலை நடத்தலாம். 12 நாள் போரில் பொருளாதாரத்தை நசுக்கி விட்டார்கள், இன்னும் நசுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்யலாம். அதன் விளைவாக தாக்குதல் நடக்கலாம். மிக விரைவில் எதிர்பார்த்து காத்திருப்போம். மத்திய கிழக்கின் செய்திகளோடு
உங்களை நான் அடுத்து சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.